ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களில் முதலானவனாக நான் தான் இருப்பேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த ஷஃபாஅத்தின் காரணத்தினால் எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லோருக்கும் யாருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லோருக்கும் அந்த ஷஃபாஅத்தினுடைய பயன்பாடு. ஷைத்தானுக்கும் கூடங்க, ஷைத்தானுக்கும் கூட அந்த ஷஃபாஅத்தினால பயன்பாடு இருக்கும். உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் வேதனையில் ஆட்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான நிலை. அதுதான் ஒரு வரலாற்றில் நான் படித்தேன். ஒரு பெரியவரிடத்தில் ஷைத்தான் போய் பேசிக்கிட்டு இருந்தானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், அம்மா அர்சல்நாக்கு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொன்னால் ஆலம் என்பது மாசிவ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எல்லாத்தையும் எடுக்கும். அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆலம். அப்படின்னா ஆலம்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கும் ரஹமத்தாக இருக்கணும். எனக்கு ரஹமத்தாக இருந்தால் நான் ஷைத்தானாக இருக்க வேண்டியதில்லை. இல்லை உனக்கெல்லாம் ரஹமத்து கிடையாது, நீ ஷைத்தான்னு சொன்னால் நான் அல்லாவாக இருக்கணும்னு நானா. ஏன்னா அல்லாஹ் அல்லாத எல்லாத்துக்கும் பேர் ஆலம். அப்போ அப்படின்னா எனக்கும் ரஹமத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் தான் அல்லாவாக இருக்கணும்னு நானா. கெட்டிக்காரன் தானே இப்படி வாதம் பண்ணுறதில்ல. சொன்னி அதற்கு உஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் வழிகட்டவங்க பூரா அறிவாளிகளாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டாங்களோ ரொம்ப தர்க்கம் அறிவாளி மாதிரி பேசுகிற ஒரு நிலை இருக்கும். மா வல்ல மண் வல்ல இல்லா பீஹத்தி மாமில்லாக்கள் அதற்கு மாமன் உஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை. பெருமக்களே, அதனால்தான் இந்த ஷஃபாஅத்துல் உதுமாவினாலே எல்லோருக்கும் பயன்பாடு. இதுதான் மக்காமம் மஹ்மூதா என்று பெயர். இந்த ஸ்தானத்திற்குத்தான் மக்காம மஹ்மூதா என்றும் கூட பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஃபாஅத்தினுடைய முழுமையான பயன்பாடு கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் மக்காம மஹ்மூதா கிடைப்பதற்கு. அது உறுதியாக்கப்பட்ட விஷயம். ஆனாலும் நீங்கள் துஆ செய்தால் எனக்கு ஒரு பகரம் இருக்கிறது, அந்த ஷஃபாஅத் உங்கள் மீது வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கிடைக்கிறதுங்கிறது உறுதி ஆயிடுச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் எனக்காக துஆ செய்தால், நாம ஸலவாத் ஓதுறோம்னா பயன்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேருதுன்னு நினைக்கக்கூடாது. வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை கீர்த்தியை அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம். இனிமே நாம் அவங்கள பற்றி 4 வார்த்தை பேசுறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயர போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உலகத்தில் மற்ற தலைவர்களை பேசாவிட்டால் விழுந்து விடுவார்கள். விழாமல் இருப்பதற்காகத்தான் பல தலைவர்களை பேசப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நாம் விழாமல் இருப்பதற்காக வேண்டிய தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாமல் இருப்பதற்காக அல்ல. பெருமக்களே, அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஃபாஹிரு சாஜிதன் லில்லாஹ், ரப்புக்கு முன்னால் நான் சுஜூது செய்திருப்பேன். அந்த உன்னதமான அந்த சுஜூதிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அளிக்கக்கூடிய பாக்கியம் ஷஃபாஅத்துல் உதுமா. அந்த கியாமத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இந்த ஷஃபாஅத்தினால் உள்ள பயன்பாடு என்பது ரொம்ப விரிவானது. இது முதல் ஷஃபாஅத். இரண்டாவது ஷஃபாஅத் இருக்கிறதே, அந்த ஷஃபாஅத் கிடைப்பதற்கு நமக்கு சில வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. என் மீது அதிகம் ஸலவாத் ஓதுபவர்கள் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு மிக தகுதி உள்ளவர்கள், என்னுடைய எல்லா ஷஃபாஅத்திற்கும் தகுதி உள்ளவர்கள். ஒரு ஆளுக்கு ஷெய்க் இல்லாவிட்டாலும் கூட ஷஃபாஅத்தை ஓதினால், அதிகமாக ஸலவாத்தை ஓதினால் ஷெய்கினுடைய ஸ்தானத்தில் அந்த ஸலவாத் அவர்களை ஆக்கி வைக்கும் என்று பெருமக்கள் சொல்வார். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ரப்பை நெருங்குவதற்கு எத்தனையோ வழிகள், அதில் இலகுவான வழி எது என்று நான் பார்த்தேன், ஸலவாத்தின் வழியாக ரப்பை இன்னும் நெருங்கினேன்னு சொன்னாங்க. அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, அல்லாஹு தஆலா அதற்கு 1க்கு 10 ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குவதோடு 10 பாவங்களை மன்னிக்கிறான், தரஜாத்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. என்றுமே நிற்காத உன்னதமான ஒரு பாக்கியமான இபாதத் ஸலவாத். அதே போல் ஷஃபாஅத்து கிடைப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னு சொன்னால், பாங்கு சொல்லி முடித்த உடனே அதை கேட்டுட்டு நம்ம துஆ ஓதும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதனா முஹம்மதினில் வஸீலத ஓதுங்க வல் ஃபதீலத வத் தரஜத்தர் ரஃபீஅத வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். யார் இதை ஓதினார்களோ,
வாங்கொலி கேட்டதற்கு பிறகு இந்த துஆவை ஓதுகிறார்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு என் ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கமும், சும்மா இருக்கிற நேரங்கள் இருக்கு இல்லையாங்க, நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் சும்மா போய்கிட்டு இருக்கிறோம். முஆவியத்து பின் முஆவியா என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஜனாசாவுக்கு 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் வந்தாங்களாம். அதில் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்களா, என்ன இவ்வளோ மலக்குமார்கள் கூட்டம்? ஹஜ்ரத் முஆவியத்து பின் முஆவியா ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிகளில் ஒருவர். இவ்வளோ பெரிய கூட்டம், மற்றவர்களுக்கு இல்லாத விசேஷமான இவ்வளோ பெரிய கூட்டம் உங்களுடைய ஜனாசாவுக்கு வந்திருக்குதே, மலக்குமார்களின் கூட்டம் என்று காரணம் கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இல்லா வஹுவ யக்ரஉ சூரத்துல் இக்லாஸ், எழுந்தாலும் எல்லா நேரத்திலும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சும்மா இருக்கக்கூடாது. நாம் நடந்த அந்த நேரத்தில் லிஃப்ட்டில் போகிறதுக்குள்ளே ஒரு மூணு தடவை குல் ஹுவல்லாஹ் ஓத முடியாதா? ஒரு 10 தடவை ஸலவாத் ஓத முடியாதா? சொர்க்கத்தில் மனிதன் கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், எந்த கவலையும் சொர்க்கத்தில் கிடையாது, ஒரே ஒரு கவலை தான். உலகத்தில் எந்த நேரத்தை நாம் வீணாக்கி விட்டோமோ அதை நினைத்து கவலைப்படுவோமா? ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதியிருக்கலாமே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு ஸலவாத் சொல்லியிருக்கலாமே என்று வீணாக கழிந்த அந்த நேரத்தை பற்றி தான் மனிதன் கவலைப்படுவான். அதனாலே அதிகமாக ஸலவாத்தை ஓதுவது, பாங்கொலிக்கு பதில் சொல்வது, இது போல இந்த காரியங்கள் இருக்கிறதே ஷஃபாத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதேபோல் இரண்டாவது காரியம் இருக்கிறதே, ஷைத்தானை பழிப்பார்கள். அவங்க நரகம்னு முடிவு செய்யப்படும். அந்த நேரத்தில் ஷைத்தான் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒகால ஷைத்தானு லம்மா குதியெல்லாம், அவர்களுக்கு அந்த காரியம் தீர்ப்பு செய்யக்கூடக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் சொல்வான், உங்களை பாவத்துக்கு அழைச்சேன், தாவத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, நீங்கள பதில் சொன்னீங்க, உங்களை நான் வற்புறுத்தி இழுத்துட்டு வந்தேனா? நான் கூப்பிட்டேன், நீங்கள் அந்த நேரத்தில் வந்தீங்க. ஃபலா தலூமூனி ஒலுமு அன்ஃபுஸக்கும், என்ன திட்டாதீங்க, இப்போ உங்களை நீங்கள் படிச்சுக்கங்க, பாவத்தை பூரா நீங்கள் செய்துட்டு என் மேலே பழிய போடுறீங்களா? உங்களுடைய ஆசையை நீங்கள் தீர்த்து கொண்டு, உங்களுடைய மன இச்சைக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டு இப்போ என்ன எல்லாரும் குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம்? ஷைத்தான் கியாமத்தில் சொல்வானா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா தலூமூனி, என்ன எல்லாரும் திட்டாதீங்க, ஒலுமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் படிச்சுக்கங்க. நான் சொன்னாலும் உங்களுக்கு எங்கே போச்சு? உங்கள் மனசு விரும்பிச்சு அதனால செய்தீங்க, இப்போ என்ன வந்து திட்டினா என்ன அர்த்தம் என்று அவர்களை சொல்லிக் கொண்டிருப்பான். நரகம் முடிவு செய்யப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு பெரும் பகுதியை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அதாபும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஷஃபாத் செய்வார். இந்த ஷஃபாத்தினுடைய தகுதி அவ்வளோ பேரில் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னால், அந்த ஷஃபாத்தை பெறுவதற்கான காரியங்களை ஒழுங்காக செய்தவர்கள்னு அர்த்தம். அதிகமாக ஸலவாத் ஓதியவர்கள், பாங்கொலிக்கு பதில் சொன்னவர்கள், இது போலுள்ள காரியங்களில் ஈடுபட்ட பெருமக்கள். அதே போல அருமையான பெருமக்களே, ஹதீஸிலே பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், சாஃபரனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பயணம் போனோம். சஹாபிகளுடைய ஒரு கூட்டம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எல்லாரும் படுத்துட்டாங்க, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் உறங்குறாங்க. ஃபலம் ஏத்தீனி அன்னவும், எனக்கு தூக்கம் வரல. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜஇ தான் சொல்கிறார்கள், எல்லோரும் தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கம் வரல. எழுந்துட்டேன், நான் எழுந்திரித்து இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தேன், தூக்கம் வரல, அதனால் எழுந்திரிச்சு நான் அங்கிங்குமா நடந்து கொண்டிருந்தேன். நடந்து வெளியிலே வந்து பார்த்தால் அந்த நேரத்தில் இந்த இருட்டில் கருப்ப ஒரு அடையாளம் தெரியுது. நாம் உடனே பயந்துருவோம். ஒரு அடையாளம் தெரியுது, பார்த்தால் யார் என்று பார்த்தால் ஃபைதன் ஹுமா அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு சஹாபிகள் நின்றுட்டு இருக்காங்க. சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் அபூ உபைதா ரலியல்லாஹு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, மல்லதி அக்ரஜக, என்ன வெளியில் வந்துட்டு தூங்காமல் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உங்களை எது வெளியில் கொண்டு வந்துச்சோ அதுதான் என்னை வெளியில் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கம் வரல. அந்த 3 சஹாபிகளும் சேர்ந்து இரவிலே, நல்லவர்களும் அதிகம் தூங்க மாட்டாங்க, நல்லவர்களும் அதிகம் தூங்க மாட்டாங்க, பாக்கியமாக கழிப்பார்கள் இரவை. தவறான நிலையிலே உள்ளவர்களும் ராத்திரி தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நேரம் உஷாராக இருந்து பாவங்களில் கவனமாக இருப்பாங்க. இப்போ அந்த நிலை, அந்த இரவு நேரம்ங்கிறது இருக்குதே, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இந்த சாலிஹீன்கள், இந்த நன்மக்கள்
இவங்க 3 பேர் ஒதுங்கி ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே மரத்துக்கு பக்கத்தில் சில 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 சத்தம் கேட்குது. இலைதலைகள் அசைவதை போல் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்திலே நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். இப்போ இதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மரத்துக்கிட்ட சல்லாது நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சல்லாது நின்றுக்கிட்டு இருந்து அங்கேருந்து சொன்னாங்க, ஹாஹுனா அபூ உபைதா ஓ முஆத் இப்னு ஜபல் ஓ அவுஃப் இப்னு மாலிக் 3 பேர் நிற்கிறீங்களான்னு கேட்டாங்க. நல்ல இருட்டு. சல்லாசெல்லாம் கேட்குறாங்க, 3 பேர் நிற்கிறீங்களா அந்த இடத்துல? விளக்கே தேவையில்லைன்னாங்க இல்லையா? உண்மைதான் அது. 3 பேர் நிற்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. சையதுனா அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லா நஸ்அலுஹு அன் ஷைஇன் வலா யஸ்அலுஹு அன் ஷைஇன். நாங்களும் ஒன்றும் கேட்கல, ஸல்லல்லாஹு எங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல. என்ன ஏதுன்னு எங்கள்கிட்ட ஒன்றும் அவங்க கேட்கவும் இல்லை, நாங்களும் என்ன ஏதுன்னு ஸல்லல்லாஹு கேட்கல. அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஃபகால் அல்லாஹுடைய ரசூலே நேரடியாக எங்கள் அருகில் வந்து சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமா ஹய்யரனி ரப்பி ஆனிஃபா. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அதில் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தான். 2 காரியத்தை சொல்லி இதில் ஒன்று தேர்ந்தெடுங்க நாயகமேன்னு என்கிட்ட சொன்னான். அதை சொல்லட்டான்னு கேட்டாங்க. அதை உங்களிடத்தில் சொல்லட்டுமா? செய்தினா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ தான் சொல்கிறார்கள், கண்டிப்பாக நாயகமே, தாங்கள் விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹய்யரனி ரப்பி பி அன் யதுகுல சுலுஸை உம்மதி அல் ஜன்னத பிலா ஹிசாபின் வலா அதாபின் வ பைன ஷஃபாஆ. உங்களுடைய உம்மத்துமார்களில் 3இல் 2 பகுதியினரை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் எந்த அதாபும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து விடுவது, அது வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஷஃபாஅத் வேணுமா என்று என் ரப்பு கேட்டான். உங்களுடைய உம்மத்துமார்களில் மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பான் கியாமத்தில்? சொர்க்கவாசிகள் 120 சஃப் என்னுடைய உம்மத்துமார்கள் இருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா? சஃப்பு நினைக்க சின்ன சஃப்பு நினைக்காதே, ஒரு சஃப்பில் கோடிக்கணக்கான பேர் நிற்பாங்க. சில உம்மத்துமார்களுக்கு பாதி, சில நபிமார்களுக்கு பாதி சஃப்பு கூட இருக்காதான். சில நபிமார்களுக்கு பாதி சஃப்பு கூட இருக்காது. சில நபிமார்களுக்கு ஒரு சஃப் 2 சஃப் இருக்கும். மிக நீண்ட சஃப்பும் மிக அதிகமான சஃப்பும் எனக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மொத்த உங்களுடைய உம்மத்துமார்களிலே 3இல் 2 பகுதியினரை எந்த ஹிசாபும் கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவிப்பது, அது வேண்டுமா அல்லது ஷஃபாஅத் வேணுமான்னு கேட்டான். மல்லதி இஃப்தர்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே தாங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள்? சஹாபிகள் கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்தர்து ஷஃபாஅ, ஷஃபாஅத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் சொன்னாங்க. 3ல் 2 பகுதி ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் போயிட்டாலும் இன்னொரு கூட்டம் மாட்டிக்கிறோமே, இன்னொரு கூட்டம் அங்கே நிற்குமே, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய கதி என்ன? அவர்களையும் சேர்த்தெடுப்பதற்குத்தான் நான் ஷஃபாஅத்தை எடுத்தேன்னாங்க. சஹாபிகள் கேட்கிறார்கள், லில் முஸ்லிமீன ஜமீஆ, நாயகமே எல்லோருக்குமா? உங்களுடைய ஷஃபாஅத் எல்லோருக்குமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் ஆம் என்று சொன்னார்கள். உடனே அந்த 3 பேரும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லி ஷஃபாஅத்திக், நாயகமே உங்களுடைய மேலான ஷஃபாஅத்திலே. அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய ஷஃபாஅத்தில் எங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். உங்களுடைய ஷஃபாஅத்திலே எங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாகன்னு சொன்னாங்க. பெருமக்களே, அதனால இந்த உம்மத்துமார்களிலே யாருக்கும் தன்னுடைய ஷஃபாஅத்தினாலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் 3இல் 2 பகுதி சொர்க்கத்திலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஹிசாபும் இல்லாமல் அதாபும் இல்லாமல் உள்ளே நுழையலாம் அல்லது ஷஃபாஅத் என்று அல்லாஹ் தஆலா விருப்பம் கொடுத்த பொழுது ஷஃபாஅத்தை எடுத்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா அந்த ரஹ்மத்தின் உச்சம் எவ்வளவுங்கிறத நாம் பார்க்கணும் பெருமக்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தார்கள். 2 ஆயத்தை ஓதுனாங்களாம். ரப்பி இன்னஹுன்ன அضللن கஸீரம் மினன் நாஸ். 2 ஆயத்தை ஓதிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. 2 ஆயத்தை ஓதி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஆயத்து, அவங்க மொழிந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய ஆயத்து. யா அல்லாஹ், இந்த சிலைகளும் இந்த கண்ட தெய்வங்கள் என்று உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த கற்களும் எவ்வளவு பேரை வழிகெடுத்து விட்டது, எவ்வளவு பேரை தவறான பாதையில் ஆக்கிவிட்டது என்று அவர்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு முறையீடு. அதேபோல் அதை செய்து நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இவங்களை அதாபு செய்தாலும் இவங்க யார் ரப்பே, உன் அடியார்கள் தானே. அதாபு செய்தாலும் யார் இவங்கெல்லாம்? யார்? உன்னுடைய அடிமைகள் தானே ரப்பே. நாங்கள் அதாபு செய்தாலும் நாங்கள் எங்கே போக முடியும்? ஒயின் தகஃபிர் லஹும், எங்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன்
மிக ஞானமுள்ளவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள். அந்த 2 ஆயத்தையும் ஓதிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம பக்கா யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என்று சொல்லி 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 அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். என்னுடைய ஹபீப் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணத்தை நான் அறிந்தவன் முழுவதுமாக என்றாலும் கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், முஹம்மது அவர்களே, அல்லாஹுடைய ஹபீபை தாங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உம்மத்தை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கி கொடுக்கிறான். ஒல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஒல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஃபதர்லா, நீங்களும் பொருந்திக் கொள்வீர்கள். இந்த ஆயத்து வந்த உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, கைஃப அல்லாஹ் வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். என்னுடைய உம்மத்துமாரில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹுவே நான் பொருந்த மாட்டேன்னு சொன்னாங்களா அல்லாஹ்விடத்தில். ஒரு ஆள் நரகத்தில் இருந்தாலும் என்னால் திருப்தி விட முடியாது ரப்பே, என்னால் அதை தாங்க முடியாத ரப்பே என்று அல்லாஹு தஆலா இறக்கி இந்த ஆயத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதாக பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அந்த உத்தமமான நாயகத்தினுடைய ஷஃபாத்தை நமக்கு நசீபாக்கி அருள வேண்டும். சாதாரணமானது. அதைத்தான் நம்முடைய வாசகங்களிலே துஆக்களில் அதைத்தான் சொல்கிறோம். ஹுவல் ஹபீபுல்லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹௌலின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். யாருடைய ஷஃபாத்தை ஆதரவு வைக்கப்படுமோ அந்த உத்தமமான ஹபீபான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பெருமக்களே, கியாமத்தினுடைய நாளையில் அந்த உத்தமமான ஷஃபாத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆகக்கூடிய நிலையில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் இப்னு கஸீர் பிரபலமான ஒரு தஃப்சீர். அந்த இப்னு கஸீரிலே 26வது ஜுஸு, அதிலே ஒய்து சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்கள் தொடர்பான விஷயங்கள் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஒரு ஆயத்தை சொல்கிறான். ஜின்னை பற்றி சொல்லணும்னா அது ஒரு நாள் தனியாக பயான் செய்யணும். ஜின்கள் நம்முடைய கண்களை விட்டு மறைந்தவை, எந்த உருவம் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை அதில். அதனால் இடையூறுகள் வருமானால் தற்காத்துக் கொள்வதற்கும் வழி இருக்கிறது. ஜின்கள் சம்பந்தப்பட்டதுன்னு அது ஒரு தனி பயான செய்தால் தான் அது பொருத்தமாக இருக்கும். அந்த இடத்துல அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரை செய்கிறார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் அந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறார்கள். அதிலே ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வராவில் ஒரு நாள் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், அஃபீக்கும் சவாத் இப்னு காரப், உங்களிலே சவாத் என்ற சஹாபி இருக்கிறார்களான்னு கேட்டாங்களாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன சவாதன் கான பது இஸ்லாமிஹி அஜீபா. சையதுனா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு ரொம்ப சுவையானது. அவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்களாம். ஆமான்னு சொன்ன உடனே குத்பா முடித்த பிறகு எப்படி இஸ்லாமானார் என்ற செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமானவர்கள் மக்காவில் ஸல்லல்லாஹு இருக்கிற நேரத்தில், அதனால் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய இஸ்லாத்தை எல்லோருக்கும் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், பைஹக்கியில் ரிவாயத்துவது சொன்னார்கள், இன்னி குன்து நாஸிலம் பில் ஹிந்த். சையதுனா சவாத் ரலியல்லாஹு சொல்கிறார், நான் ஒரு இந்தியக்காரன், நான் இந்தியாவில் வசித்தவன், இந்தியாவில் நான் வசித்துக் கொண்டிருந்தேன். ஒகான லீ ரய்யும் மினல் ஜின், ரய்யும் மினல் ஜின், எனக்கு ஒரு ஜின்னு கூட்டாளி ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான கூட்டாளி, ரொம்ப நெருக்கமான பழக்கமான ஒரு ஜின் என்னிடத்தில் இருந்தது. என்னிடத்தில் வந்து அவ்வப்பொழுது பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய, எனக்கு நல்லயோசனை சொல்லக்கூடிய ஜின்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் விரும்பிய விதத்திலே விரும்பிய தோற்றத்தில் செல்லலாம். அதனாலே அந்த ஜின் என்னிடத்திலே வந்து திரும்ப 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 தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. மக்கா முக்கர்ரமாவிலே இன்றைய காலகட்டத்திலே நபிமார்களில் நிறைவானவராக லுஐ இப்னு காலிப் என்ற அந்த குடும்பத்தினுடைய பரம்பரையிலே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்.
அவர்களை ஈமான் கொண்டால் தான் இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றியும் விமோச்சனமும். அதனாலே வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயர்வை பெற்றாலும் சரி, அந்த ஈமானை பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளர். அதனால் நீங்கள் சுகமாக வாழ்க்கையில் பல உன்னதங்களை பெற்றாலும் கூட இந்த பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் என்று உங்கள் மீது நான் கொண்ட அன்பினால், நட்பினால், பிரியத்தினால் சொல்கிறேன் என்று தொடர்ந்து வந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. எனக்கு அனுபவம் அந்த ஜின்னோடு எப்பொழுதுமே எனக்கு நன்மைக்கான காரியத்தை தான் அது சொல்லும். என்னுடைய உயர்வுக்காகத்தான் அது இவ்வளவு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தது. அதனாலே அவர்கள் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அந்த நிலைகள் என்ன என்று ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே வந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து நடந்து அங்கே செல்றதுன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு சிரமமான ஒரு காரியம், சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நான் இந்தியாவிலிருந்து புறப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, ரப்பை பற்றி, அவர்களுக்கு வரக்கூடிய வகையை பற்றி எல்லா செய்தியும் என்னிடத்தில் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் நான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன். அது சொல்ல 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 வக்காஃபி கல்பி ஹுப்புல் இஸ்லாம், என்னுடைய கல்விலே இஸ்லாத்தினுடைய முஹப்பத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையும் என் கல்வியில் ஆழமாக பதிந்து விட்டது. மிகப்பெரிய சிரமத்திற்கு பின்னால் நான் அங்கிருந்து புறப்பட்டு மக்கமா நகரம் செல்கிறேன். சென்று அவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் நான் போய் கண்டு விட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சூழ அமர்ந்திருக்கிறார்கள். ஃபலம்மா ரஆனி அன்-நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னை கண்ட பொழுது, மர்ஹபன் பிக யா ஸவாத் இப்னு காரப் கத் அலிம்னா மா ஜாஅ பிக, வாருங்கள் ஸவாத் இப்னு காரபே, உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் ஸவாத் அவர்களே, உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறான். இவர்கள் எதையெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அவ்வளவு காரியம் தன்னுடைய கல்வில் கண்கூடாக அந்த நிலைமையை கண்டார்கள். ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பரிசாக ஒன்றை கொண்டு செல்கிறார்கள். என்ன பரிசு? வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கவிதை. நாயகமே, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. யா ரசூலல்லாஹ், கத் குல்து ஷஅரன் ஃபஸ்மஉ மின்னி, நான் ஒரு கவிதை சொல்ல ஆசைப்படுகிறேன் நாயகமே, அதை நீங்கள் என்னிடத்திலிருந்து கேட்கலாமா என்று கேட்ட பொழுது, குல் யா ஸவாத், சொல்லுங்கள் ஸவாதே, இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இவ்வளவு தொலைதூரமான பகுதியிலிருந்து நீங்கள் கேள்விப்பட்டதனுடைய நிலைப்பாடுகளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். நீண்ட கவிதை, நான் அதை முழுவதுமாக சொல்லவில்லை, நீண்ட கவிதை படிக்கிறார்கள். ஃபஅஷ்ஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைருஹு வ அன்னக மஅமூனுன் அலா குல்லி காயிபின் வ அன்னக அதுனல் முர்ஸலீன ஷஃபாஅத்தன் இலல்லாஹி யப்னல் அக்ரமீனல் லதாயிபி ஃபமுர்னா பிமா யதீக யா கைர முர்ஸலீன். நீண்ட கவிதை படிக்கிறார். படித்துவிட்டு அந்த கவிதையினுடைய முடிவிலே சொன்னார்கள், وَكُنْ لِي شَفِيعًا يَوْمَ لَا ذُو شَفَاعَتِي سِوَاكَ بِمُغْنٍ عَنْ سَوَادِ بِنِ قَارَبِي. நாயகமே, وَكُنْ لِي شَفِيعًا يَوْمَ لَا ذُو شَفَاعَتِي, யாருடைய ஷஃபாத்தும் பயன்படாத கியாமத்தினுடைய நாளையில் நாயகமே எனக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய நிலையில் தாங்கள் ஆகிவிட வேண்டும் நாயகமே என்று கேட்கிறார். وَكُلِّي شَفِيعًا يَوْمَ لَا ذُو شَفَاعَتِي بِمُغْنٍ سِوَاكَ عَنْ سَوَادِ بِنِ قَارَبِي. இந்த சவாதிற்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லாத அந்த கியாமத்தினுடைய நாளையில் எனக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய நிலையில் நாயகமே தாங்கள் ஆகிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். فَضَحِكَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ حَتَّى بَدَتْ نَوَاجِذُهُ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமாக சிரித்தார்கள், ஆனந்தமாக சிரித்தார்கள். அவருடைய கடவாய் பற்களெல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு ஆனந்தமாக சிரித்து, அஃப்லஹ்த யா ஸவாத், அஃப்லஹ்த யா ஸவாத், ஸவாதே மகத்தான வெற்றி பெற்று விட்டீர்கள், நீங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான வெற்றியை இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் தாங்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவாதிற்கு சோபனம் சொன்னதை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரிலே சொல்வார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு எடுத்து காட்டுவார். பெருமக்களே, அவங்கள கூப்பிட்டு உமர்தான் கூப்பிட்டு கேட்டாங்களாம், அந்த ஜின்னு இப்போ வருதான்னு கேட்டாங்களாம், அந்த ஜின்னு இப்போ வந்துக்கிட்டு இருக்குதான்னு கேட்டாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில், நான் குர்ஆனை அதிகமாக ஓத ஆரம்பித்த பொழுது எனக்கு அதனுடைய தேவையே இல்லாமல் ஆகிவிட்டது, வரவேண்டிய செய்தி எல்லாம் இந்த குர்ஆனை நான் அதிகமாக ஓதுகிற காரணத்தினால் எனக்கு வருகிறது என்று சய்யிதுனா ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஹதீஸில் இருக்கு. அருமையான பெருமக்களே,
எனவே நம்மை கரை சேர்க்கக்கூடிய, கியாமத்தினுடைய நாளையில் நமக்கு ஷஃபீஆக இருக்கக்கூடிய, எல்லா வகையிலும் ரப்பிடத்தில் நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய ஒரு மகத்தான கருணையாளராக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தை அவங்கள்ட்ட கேட்கலாமா? 3 சஹாபிகள் கேட்டார்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ கேட்டார்களே, இந்தியாவிலிருந்து இவ்வளவு தூரம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி பயணப்பட்டு வந்த ஹஜ்ரத் சையதுனா ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு திருநபியினுடைய முன்னிலையிலே அவர்கள் அனுமதி கேட்டு அவர்களுக்கு வழங்கிய பரிசான அந்த கவிதையிலே எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டார்களே, நீங்கள் வெற்றி பெற்றதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா? அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட உத்தமமான அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்குண்டான ஒரு தகுதியாளர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக நேசிப்பதன் வழியாக, அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவதன் வழியாக, அந்த ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்று நாம் துஆ செய்வதன் வழியாக, அதற்குண்டான உயர்ந்த அமல்களை செய்வதன் வழியாக மகத்துவமான அந்த ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினுடைய நாளையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான ஷஃபாஅத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல் அடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நாளை கியாமத்தினுடைய நாளையில் உத்தமமான நமது நாயகத்தோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த பாக்கியவான்களிலே, அந்த அருளாளர்களிலே, அந்த உத்தமமானவர்களில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். مرحبا يا رسول الله، مرحبا يا حبيب الله، مرحبا يا رسول الله، مرحبا يا حبيب الله. آ گئے میرے آقا، مرحبا یا رسول اللہ، مرحبا یا رسول اللہ، یا رسول اللہ، مرحبا یا حبیب اللہ، مرحبا یا رسول اللہ، مرحبا یا حبیب اللہ. آ گئے میرے آقا، مرحبا یا رسول اللہ، مرحبا یا رسول اللہ. الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. لا إله إلا الله، لا إله إلا الله، بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. ما شاء الله كان، ما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله. عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. وقل الحمد لله وسلام على عباده الذين اصطفى. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியமிக்க பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே சஹாபிகளை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அந்த தொடர் நிறைவு ஆகாது என்று தான் சொல்ல வேண்டும்.